ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயங்கர ட்விஸ்டான ஒரு சம்பவங்க. இந்த சம்பவத்தை கேட்டிங்கன்னா, இது மாதிரி சம்பவம்லாம் எங்கேயுமே நடக்க முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க. சரி வாங்க அதை ஃபஸ்ட் டைம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இந்த சம்பவம் நடக்கிறது 2009 காலகட்டங்க. அப்போ மைக்கேல் டிபாலிட்டோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆள். இவர் அமெரிக்காவில் இருக்கிறாப்புல, பிஸ்னஸ் மேனு, நல்லா சம்பாதிக்கிறாப்புல. இவருக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃபெல்லாம் இருக்கிறாங்க. இவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாருனா, விபச்சார விடுதிக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு டாலியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 35 நிமிஷம் கழித்து அவர் யோசிக்கிறாரு, ஏன் இப்போ நம்ம பார்த்து அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே ஒய்ஃபெல்லாம் இருக்குது. அப்போ அவர் யோசிச்சுட்டு, சரி ஓகே நம்ம ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிவிடுவோன்னு ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணுறாருங்க. டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இந்த டாலியா கிட்டே போய் ப்ரப்போஸ் பண்ணுறாப்புல. அதுவும் பயங்கர காசெல்லாம் போட்டு ரிங்கெல்லாம் வாங்கி இது மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறாப்புல. அந்த பொண்ணு எப்பா நம்மளுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை வந்துட்டுப்பா அப்படின்னு அந்த டாலியாவும் ஒத்துக்குது. இவங்க பிப்ரவரி 2 2009 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்குது. கல்யாண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவே போயிட்டுருக்கு. பட் ஒரு மாதம் கழித்து அவங்க வீட்டை 2 போலீஸ்காரங்க தட்டுறாங்க. இந்த மைக்கேல் கேட்குறாப்புல, என்னங்க ஏன் கதவை தட்டுறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு 2 போலீஸ் சொல்கிறாங்க, இது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரக் வைக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு தகவல். உங்கள் வீடை நாங்கள் சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே வாங்க சோதனை பண்ணிங்கன்னு இந்த மைக்கேலும் விட்டுறாப்புல. எல்லா இடங்கள்லையும் போலீஸும் சோதனை பண்ணுறாங்க. பட் எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. சரி சாரி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 2 போலீஸ் ஆஃபீஸரும் போயிடுறாங்க. இப்படி ஒரு சில நாள் கழித்து இந்த மைக்கேலும் டாலியாவும் பார்த்துட்டேன்னா ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் சாப்பிட்டுட்டு வெளில வராங்களா, அப்போ இந்த காருக்கு பக்கத்தில் போலீஸ் நிற்கிறாங்க. எதுக்கு நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு, நீங்கள் காரில் ட்ரக்ஸ் விற்கிறீங்க அப்படின்னு. அதனால காரையும் போலீஸ் சோதனை பண்ணுறாங்க. பட் அங்கேயுமே எதுவும் கிடைக்கல. ஒரு சில நாள் கழித்து பார்த்துட்டிங்கன்னா போலீஸ் மறுபடியும் காரை மறைக்கிறாங்க. இப்போ நீங்கள் காரில் கொண்டு போகிறீங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு தகவல், காரை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஓப்பன் பண்ணால் ஒரு ரொம்ப கம்மியான அளவுக்கு ட்ரக்ஸ் இருக்குது. இதை பார்த்தோன்னே நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மைக்கேலேருந்து அழுவாத குறையா, இல்லைங்க நான் எதுவுமே பண்ணலைங்க. இப்போ சில நாளாக பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னை நீங்கள் எந்த அளவுக்கு சோதனை பண்ணுறீங்க, இன்றைக்கி தான் இருந்திருக்கு, அதுவும் நான் பண்ணலை, வேறு யாரோ என்னை மாட்டி விடணும்னு இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு மைக்கேல் சொல்கிறாப்புல. இப்படி சொன்ன உடனே போலீஸ் நம்புகிறாங்க. சரி ஓகே நீங்கள் நல்லவங்க தான் அப்படின்னு அவங்களே விட்டுறாங்க. இப்படி நாட்கள் கணக்காக போய்கிட்டே இருக்குங்க. ஒரு நாள் பார்த்துட்டிங்கன்னா புதன்கிழமை 2009 தான். அன்றைக்கி இந்த டாலியா காலையில் ஜிம்மு போவாங்க. அன்றைக்கி ஒரு 5:45 போலேயே இவங்க ஜிம்மு போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 6:30 போல் போலீஸ் டாலியாவுக்கு அடிக்கிறாங்க. அடித்து இது மாதிரி உங்கள் ஹஸ்பண்டு இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுக்குறாங்க. இந்த டாலியாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. உடனே அவசரமாக அவங்களோட வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தா போலீஸ் அதுக்குள்ளே இந்த மஞ்சள் டேப்பெல்லாம் போட்டு அங்கிட்ட உள்ளே போகக்கூடாது அப்படின்னு வழி வச்சுருக்காங்க. போலீஸ் அந்தளவுக்கு நிற்கிறாங்க. மீடியா ஃபுல்லாக நிற்கிது. இப்படி நடக்கிற விஷயங்களையெல்லாம் டாலியா பார்த்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னது என் ஹஸ்பண்ட் உயிரோடு இல்லையா அப்படின்னு. இப்படி அழுதுகிட்டே இருக்காங்களா, போலீஸ் சமாதானப்படுத்திட்டு ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே விசாரிக்கிறாங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கு யாராவது விரோதிகள் இருக்காங்களான்னு. இந்த லேடி சொல்கிறாங்க, இப்போ இல்லை எந்த விரோதிகளும் இல்லைங்க. ஆனால் அவங்களோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியில், அதாவது 2000 காலகட்டத்தில் இது மாதிரி அவங்க இல்லீகலான சில விஷயங்களை பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்காக அவங்க ஜெயிலே இருந்திருக்காங்க. அப்போ உள்ள ஃப்ரெண்ட்ஸு தான் இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் எதுவும் தப்பு பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வீட்டில் ட்ரக்ஸ் இருக்குன்னு யாரோ போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, காரில் இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இந்த கொலையும் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நீங்கள் இதை விசாரிக்கணும் அப்படின்ட்டு போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. அப்போயும் அந்த லேடி அழுதுகிட்டே இருந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே போலீஸ் இன்னொரு டீம் அங்கே விசாரிச்சுக்கிட்டு இருந்தது. ஒரு ஆளை கூப்பிட்டு வராங்க. இவன் தான் அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு போனது, இவன் தான் கொலை பண்ணியிருந்துருக்கணும்னு இந்த லேடிக்கிட்ட அந்த ஆளை காமிக்கிறாங்க. இந்த லேடி சொல்கிறாங்க, இவனை எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது, இவன் தான் கொலை பண்ணியிருந்திருக்கானான்னு அந்த லேடியும் கேட்குறாங்க. இப்படி அந்த ஆள்கிட்டையும் விசாரணை நடக்குது. நீ ஏன் அந்த வீட்டிலேருந்து போன, நீ தான் கொலை பண்ணியா அப்படின்ட்டு அந்த ஆள்கிட்டையும் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி விசாரணையெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து இன்னொரு ஆள் இந்த இடத்துக்கு வராது. அந்த ஆளை பார்த்து இந்த லேடி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்படி வர ஆள் யார் தெரியுமா? இந்த லேடியோட ஹஸ்பண்ட் மைக்கேல் தான். அவர் எப்படி வராரு, அவர் இறந்துட்டாருந்தானே இவ்வளோ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதே நேரத்தில் அந்த லேடியையும் கைது பண்ணுறாங்க. என்னடா சொல்கிற, மைக்கேலும் சாகலை, அந்த லேடியை ஏன் கைது பண்ணுறாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ தான் ரியல் ஸ்டோரியாக ஆரம்பிக்குது. இந்த கல்யாணம் ஆனதுலேருந்து என்ன நடந்திருக்குன்னா, இந்த லேடிக்கு மைக்கேல் மேலே சுத்தர விருப்பமே இல்லை. ஆனால் அந்த சொத்து மேலே பயங்கரமான விருப்பம்.
இதனால் கல்யாணம் ஆன ஒரே மாதத்தில் ட்ரக்ஸு வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சோதனைக்கு போலீஸ் வர வச்சுருக்காங்க. அதில் ஃபெயில் ஆகுதா, அடுத்த காரில் இருக்குதுன்னு வர வச்சுருக்காங்க. அதுலேயும் ஃபெயில் ஆனோன்னே மறுபடியும் காரில் இவங்களே கொஞ்சமான அளவு வச்சுட்டு போலீஸ் வர வச்சுருக்காங்க. இது மாதிரி பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி சாப்பாடில் விஷம் வச்சு கொள்ளையெல்லாம் ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. இது மாதிரி பல அட்டம்ப்டில் இந்த மைக்கேல் டிபாலிட்டோ தப்பிச்சிட்றாப்புல. கடைசியாக அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது கொன்னே ஆகணும், அந்த சொத்து எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு அதனால் தன்னோட எக்ஸ் லவ்வர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இது மாதிரி சொல்கிறாங்க, இங்கே பாடுறா, இது மாதிரி என்னை வந்து அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், எனக்கு என்னமோ அவனை கொலை பண்ணிட்டா தேவலான்னு தோணுது அப்படின்ட்டு எக்ஸ் லவ்வர்கிட்ட அந்த லேடி சொல்கிறாங்க. அந்த எக்ஸ் லவர் சொல்கிறாப்புல, ஏன் கொலை பண்ணுற அப்படின்ட்டு வந்து அவரும் வந்து அட்வைஸ் கொடுக்குறாப்புல. இப்படி நேரங்கள் போகுது. நான் கொலை பண்ணியே தீருவன்ட்டு இந்த லேடி அந்த வீட்டை விட்டு வந்து போயிடுறாங்க. எக்ஸ் லவர் மறுபடியும் யோசிச்சுட்டு, சரி ஓகே நம்ம முன்னாள் காதலி தானே, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு மறுபடியும் ஃபோன் அடித்து, உனக்கு கொலை பண்ணி தானே ஆகணும், நான் ஆள் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு ஆளையும் ஏற்பாடு பண்ணுறாப்புல. காரு உள்ள உட்காந்துட்டு அந்த கொலை பண்ணுற ஆளும் இந்த லேடியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா காசை பற்றியெல்லாம் பேசணும்ல. அந்த கொலை பண்ண வந்தவர் வந்து கேட்குறாப்புல, 100% கொலை பண்ணலாம்ல, நீங்கள் எதுவும் பிளேட்டை மாற்ற மாட்டீங்கள்ல, கடைசி நேரத்தில் மாற மாட்டீங்கள்லன்னு அந்த கொலை பண்ணுறவர் கேட்குறாரு. இந்த லேடி சொல்கிறாங்க, 5000% கன்ஃபார்மு, நீங்கள் கண்டிப்பாக கொலை பண்ணுங்கள், உங்களுக்கு $7000 பணம் தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் பிளானாக போடுறாங்க. 5:45 போல் நீங்கள் வெளில போயிடணும், நான் வந்து 6:30 கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு இந்த ஆள் வந்து சொல்கிறாப்புல. அதுக்கு அந்த லேடியும் ஓகே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆள் சொல்கிறாப்புல, நீங்கள் அந்த ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணுவீங்கள்ல, போலீஸ் பயங்கரமாக விசாரிப்பாங்க, நீங்கள் உளறிடாதீங்க அப்படின்னு இந்த ஆள் வந்து அந்த லேடிக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. இந்த லேடி சொல்கிறாங்க, பார்க்க தாங்க அப்படி இருப்பேன், நான் அது மாதிரிலாம் உளரலாம் மாட்டேன், பக்காவாக நான் வந்து நடிப்பேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இந்த லேடி அந்த காரை விட்டு இறங்கி வந்து போகிறாங்க. இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்க பிளான் பண்ண மாதிரி 5:45 போல் அந்த லேடி ஜிம்முக்கு போயிடுறாங்க. இந்த ஆள் கொலை பண்ணுறதுக்கு இவர் வராரு. ஆனால் அங்கே கொலை நடக்கலை. 6:30 போல் போலீஸ் தான் அந்த லேடிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க கொலை நடந்துட்டுன்னு. என்னடா எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. அந்த கொலை பண்ண வந்தவர் வந்து எதுவும் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் போலீஸுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா அவர் போலீஸ் தான். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. இங்கே ஹீரோ யாருன்னா அந்த எக்ஸ் லவர் இருக்கா அப்படி இல்லை, அவர் தான். அவர் தனக்கு இந்த தகவல் கிடைக்குதுல்ல, இது மாதிரி கொலை பண்ணணும் ஆள் ஏற்பாடு பண்ணி தானே அந்த லேடி வந்து கேட்குதில்ல, அப்போ அந்த ஆள் வந்து முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவர் உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இது மாதிரி என் எக்ஸ் லவர் வந்து சொன்னிச்சுங்க, எனக்கு என்னமோ வேறு ஆளை வச்சு போட்டு திருடும் போல், நீங்கள் பார்த்துங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் விட்றாதீங்க, உங்கள் எக்ஸ் லவரை கூப்பிட்டு நான் ஆள் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லுங்கள், அந்த ஆள் வந்து எங்கள் போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இதே மாதிரியே அந்த எக்ஸ் லவரும் பயங்கரமாக நடித்து ஆளை ஏற்பாடு பண்ணி கொடுத்து இங்கே போலீஸே காரு உள்ள உட்காந்து இங்கே கிடன் கேமராவை வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 25 நிமிஷம் பேசுகிறாங்க அந்த போலீஸ் ஆஃபீஸரும் அந்த லேடியும். இங்கே இது போலீஸ் ஆஃபீஸர்னே தெரியாமல் அடித்த உண்மையெல்லாம் உனக்கு $7000 தரேன், 5000% ஷுவர், இப்படியே அடிச்சு விட்டு நவத்தேர்ந்துருக்காங்க. இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகியிருந்திருக்கு. இந்த ரெக்கார்டான வீடியோவை எடுத்துக்கிட்டு அந்த மைக்கேல்கிட்ட கொண்ட காமிக்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, உங்கள் ஒய்ஃபும் உங்களை கொலை பண்ண பிளான் பண்ணியிருந்துருக்கு, நீங்கள் தப்பிச்சிட்டிங்க, உங்களை வந்து நாங்கள் காப்பாற்றிட்டோம் அப்படின்னா அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. இது எப்போ நடக்குதுன்னா, அந்த லேடி ஜிம்முக்கு போனாங்கல்ல அப்போ நடக்குது. அப்போ அந்த ஆள் வந்து ஹெல்ப் பண்ணுற அந்த ஆள் வந்து உதவுறாப்புல அந்த ட்ராமாவுக்கு, தான் சத்தமாக நடிக்கணும் இல்லை, இப்படி அது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் இந்த லேடி அங்கே ஜிம்முக்கு போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் இங்கே மீடியாவையும் வர வச்சிட்றாங்க. ஏன் மீடியாவை வர வைக்கிறாங்கன்னா, இந்த விஷயத்தை சும்மாலாம் விடக்கூடாதுன்னு ரியாலிட்டி ஷோவாக எடுக்கணுன்னு ஒரு சேனல் உதவியோட காப்ஸ் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோங்க. அங்கே அவங்க அங்கங்கே கேமராலாம் வச்சிட்றாங்க. ஏன்னா அந்த லேடி என்னென்ன வந்து பண்ணுறாங்கன்னு ரியாலிட்டி எடுக்கணும்ல, அதனால் இது தெரியாத அந்த லேடி அங்கே ஜிம்மை முடிச்சுட்டு தான் ஹஸ்பண்டு கொலையாயிட்டாங்கன்னு வந்து அடி சும்மா ட்ராமானா என்ன மாதிரி ட்ராமா, அந்த மாதிரி ஆக்டிங்கு அப்படி எடுக்கிறாங்க. தான் ஹஸ்பண்டு ஒரிஜினலாக வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு, அதுவும் ட்ராமா தான், இறக்கலை. அது வந்து என்ன மாதிரி ஒரு பிளானு, அப்படியே நடிக்கிறாங்க. ஒட்டுமொத்த கேமரா இருக்குது. இந்த லேடி என்ன நினச்சிருக்காங்கன்னா, கொலை நடந்திருக்கு அதனால் அந்த கேமராலாம் வந்துருக்குன்னு நினச்சிருக்காங்க. பட் இந்த லேடியை ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த ஒட்டுமொத்த கேமராவும் இருக்குது. இதெல்லாம் வந்து போலீஸோட பிளான் இல்லை. இதை தெரியாமல் அந்த லேடி மாட்டிக்கிட்டாங்க. இங்கே விசாரணைக்கு பிடிச்சி உட்கார வைக்கும்போது அங்கேயும் கேமரா இருக்குது, அதுவும் ரெக்கார்டாக இருக்குது. அப்போயும் போலீஸ் வந்து நடிக்கிறாங்க. இங்கே அந்த கொலை பண்ணவர்னு ஒருத்தரை கொண்டாந்து நிப்பாட்டினாங்கல்ல, அவர் போலீஸ் ஆஃபீஸர் தானே. அப்போயும் அந்த லேடி வந்து இந்த ஆளெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன மாதிரி ஆக்டிங்க. அப்புறம் மைக்கேலை கொண்டாந்து நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் நம்மளை ஏமாற்றி விட்டாங்க சித்தப்பு அப்படின்னு அந்த லேடிக்கு வந்து தெரிஞ்சிருந்துருக்கு. தான் எக்ஸ் லவரை வந்து அதுக்கு எந்தளவுக்கு விருப்பம் இருந்திருக்கும். அதுக்கு மேலே அந்த எக்ஸ் லவர்னால தான் இப்போ இந்த மைக்கேல் வந்து உயிரோடு வந்து இருந்திருக்காப்புல. இங்கே கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து வருது. இங்கே இந்த லேடியும் அந்த மைக்கேல் வந்து ஃபோனில் வந்து பேசுகிறாங்க.
இந்த லேடி அப்பயும் நடிக்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா, அவங்க சொல்கிறத நம்பாதீங்க, நான் உங்களை கொலை பண்ணலாம் ஆள் வைக்கலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த மைக்கேலேருந்து நான் நம்புகிற மாதிரிலாம் இல்லை, என் காதில் பூசுத்த வேண்டாம், எனக்கு வீடியோலாம் காமிச்சிட்டாங்கன்னு அவர் சொல்லிவிட்டு காலை வந்து வைக்கிறாப்புல. இங்கே கோர்ட்டில் விசாரணை வரும்போது அடுத்த ஒரு அதிரடியான குண்டை தூக்கி அந்த லேடி வைக்கிறாங்க. அது என்னென்னா, இதை வந்து நான் மட்டும் ஏற்பாடு பண்ணலங்க, நான் மட்டும் இந்த கொலையை பண்ண பிளான் பண்ணல, நான், என் ஹஸ்பண்டு மைக்கேலு, அப்புறம் என் எக்ஸ் லவர் 3 பேர் தான் அதை பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே கேட்குறாங்க எதுக்கு அப்படின்னு. ஏன்னா நாங்கள் ரியாலிட்டி ஷோவில் வரணும்னு நினச்சோம், அதனால நாங்கள் போட்ட பிளானு தான் இது. ஆனால் கடைசி நேரத்தில் என் எக்ஸ் லவரும் என் ஹஸ்பண்டும் என் பக்கம் அந்த கேஸையே திருப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு அடி பிளேட்டை எப்படி மாற்றுறாங்க பாருங்கள். என்ன மாதிரி ஒரு ட்ராமா அது. அப்படி மாற்றி சொல்கிறாங்களா. ஆனால் அதுக்கு அந்த மைக்கேலாம் அந்த எக்ஸில் வரும் அப்படிலாம் இல்லைங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இங்கே நீதிபதிகள் விசாரிச்சுட்டு நீ பண்ண தப்புக்குமா உனக்கு 20 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த லேடி சும்மாலாம் இல்லையே, அடுத்த மேல்முறையீடு போகிறாங்க. அங்கே வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி விசாரித்ததில் இந்த லேடி மேலே தப்புள்ள தான் போல அப்படின்னு தண்டனையை வந்து தடுத்துடுறாங்க. தண்டனைலாம் போகுது. பட் இருந்தாலும் ரிலீஸ் எல்லாம் பண்ணலை, வீட்டுக்காவலில் வச்சிட்றாங்க. இப்படி வீட்டுக்காவலில் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லேடிக்கு குழந்தையும் வந்து பிறக்குது. அடுத்த 3வது கட்ட விசாரணை நடக்கும்போது நீதிபதிகள் மறுபடியும் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து எல்லாத்தையும் பரட்டி பார்த்துட்டு, சரி ஓகே, நீங்கள் தப்பு பண்ணது உண்மை தான், உங்களுக்கு இந்த வருஷம் 16 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறோம் அப்படின்ட்டு அப்போ தீர்ப்பு வந்து எழுதுகிறாங்க. அதுலேருந்து அந்த லேடி ஜெயிலில் தான் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. எத்தனை மேல்முறையீடு பண்ணாலும் எல்லாமே தள்ளுபடி வந்து ஆகிடுது. இப்படி 16 வருஷத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டேட்டு ரிலீஸ் ஆகிற டேட்டுமே வந்து அவங்களுக்கு வந்து தெரியும், 25 ஆகஸ்ட் 2032. இன்னமும் வந்து ஜெயிலில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்த கொலையும் பண்ணலை. கொலை பண்ணணுங்கிறதுக்காக பிளான் போட்டதுனால இந்த சம்பவம், அந்த லேடியை மாட்டி விட்டது எக்ஸ் லவர் தான். அந்த எக்ஸ் லவர் நினச்சதுனால தான் அந்த ஹஸ்பண்ட் வந்து உயிரோடு வந்துருக்கிறாங்க. இது என்ன மாதிரி சம்பவங்க. அட்டி இங்கே வந்து ரியாலிட்டி ஷோ வந்து நடத்தி வச்சிருக்கு. ரியலாக ஒரு ரியாலிட்டி ஷோ சேனல் வந்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ணியிருந்திருக்காங்க. போலீஸ் அதுக்கு உதவி இருந்திருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் இன்னொரு சம்பவம் நடக்கிறதுலாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அப்படி ரியல் வெள்ளியாக அந்த லேடி வந்து நடிச்சிருந்துருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு ரெடியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.